மீல் மேக்கர் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக சீரக சம்பா ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் பிரியாணி மசாலா, கரம் மசாலா பொடி அதெல்லாம் எதுவுமே போடாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு சூடானதும் பிரியாணிக்கு தாளிக்க வேண்டிய இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஐட்டம்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சமாக புதினா தலை, கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு நல்லா அந்த சோயா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதையும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்துட்டு எது இல்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் போடுறேன். சும்மா கடைசியாக தான், இது ஃபஸ்ட்டாக போடணுன்னு கூட இல்லை, சும்மா அப்படி உடச்சி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உதிரியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீல் மேக்கர் பிரியாணி ரெடியாகிருங்க. நல்லாவே இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணின்னு எது வேணாலும் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.